பாதையில்லா இடந்தனினும் பார்த்ததில்லை பரமன் வழியே பாதை காட்டுவாரவர். மார்போடு அணைத்துக் கொண்டு என்னை நடத்தும் வழி காட்டி அன்பும் பெலனும் தினம் நிறைக்க பாதை காட்டுவார். இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், இந்த ஒளிப்பதிவு மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும், இந்த ஒளிப்பெருக்கி மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த ஜூன் மாத துவக்கத்தில் தேவ சமூகத்திலிருந்து துவங்குவது நமக்கு மிகவும் நல்லதாக இருக்கிறது. ஆகையினால வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த ஜூன் மாதத்தில், இந்த ஜூன் மாதத்தின் தேவனுடைய வாக்குத்தத்த வார்த்தைக்காக காத்திருந்த போது கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வேத பகுதியை நாம் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தையை அடியனுக்கு தேவனாய் கர்த்தர் நம்முடைய குடும்பத்திற்காகவும் சபைக்காகவும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்காகவும் தேவனாய் கர்த்தர் இந்த ஜூன் மாதத்திற்காக தேவனாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா 45 2ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். இந்த ஜூன் மாதத்தில் தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து அவர் சொல்லுகிற வார்த்தையாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இது உங்களை பார்த்து தேவனுடைய கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஜூன் மாதத்தில் தேவன் நமக்கு முன்பாக அவர் கடந்து போகிறார். எதற்காக என்று சொன்னால், கோணலானவைகளை செவ்வைப்படுத்த. அல்லேலூயா. இன்றைக்கு தேவ ஜனங்களாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில், குடும்பத்தில், வேலையில், தொழிலில், கைகளின் பிரயாசத்தில், பல காரியங்களில் கோணலானவைகள் நம்ம பார்க்க முடிகிறது. கரடு முரடானவைகளை நாம் பார்க்க முடிகிறது. சறுக்கலானவைகளை நாம் பார்க்க முடிகிறது. குறுகலானவைகளை நாம் பார்க்க முடிகிறது. இவைகள் எல்லாம் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கும் நன்மைக்கும் எதிராக இருக்கலாம். ஆகிலும் தேவனாய் கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் நேராகவும் செம்மையாகவும் அவர் மாற்ற வல்லவர். அல்லேலூயா. முதலாவது, கோணலானவைகள் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது என்று சொன்னால், 3 விதத்தில் இந்தப்படிதான கோணலானவைகளை நாம் சந்திக்க நேரிடுகிறோம். எப்படி என்று சொன்னால், 3 வழியாக ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான கரடு முரடான பாதைகள், கோணலான பாதைகள், சறுக்கலான பாதைகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிப்பது காரணம் 3 வழிகளில் நமக்கு வருகிறது. ஒன்று, பிசாசினால் நமக்கு வருகிறது. முதலாவது ஏன் அப்படின்னாக்கா, பிசாசே ஒரு கோணலானவன் தான். அல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கும் போது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா வாசித்து பாருங்க. அக்காலத்திலே கர்த்தர் லிவியதான் என்னும் நீண்ட பாம்பை, லிவியதான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே, கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை குறித்ததான செய்தியை சொல்லுகிற அந்த அதிகாரத்தில் அவர் யாரை தண்டிப்பார்னாக்கா, கோணலான சர்ப்பம். இதுதான் அநேகருடைய வாழ்க்கையில் கரடு முரடான பாதைகளாக மாற்றுகிறது. தேவன் எல்லாவற்றையும் நன்மையாக படைத்தார். ஆதியாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பூமியானது ஒழுங்கின்மையும் அங்க வெறுமையுமாக இருந்ததாக வேதம் சொல்லுகிற. தேவன் படைத்ததை இப்படிப்பட்டதான கோணலாய் மாற்றுகிற ஒரு காரியம் உண்டு என்று சொன்னால், இது பிசாசினால உண்டாகிற ஒரு காரியம். ஏனென்று சொன்னால் பாருங்க, ஆதாம் ஏவாளை தேவனாய் கர்த்தர்
அவர்களை சிருஷ்டித்து தேவனோடு கூட எப்போதும் சஞ்சரிக்கிற, எப்போதும் தேவனை தரிசிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள வழி நடத்துகிறார். ஆனால் இந்த பிசாசானவன் என்ன பண்ணிட்டான்னா அவங்க வாழ்க்கையில அவர்களுக்கு சில காரியங்களை சொல்லி கொடுத்து என்ன செஞ்சானா, கீழ்ப்படியாமையை சொல்லி கொடுத்து தேவனிடத்திலிருந்து விலக்கி கோணலாய் மாற்றிட்டான். அது முதற்கொண்டு இந்த தேவனை அவர்களுக்கு தரிசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவானது. அப்ப ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில பிசாசானவன் கோணலானவைகளை அவன் உண்டாக்குகிறவனாய் இருக்கிறான். இரண்டாவது காரியம் பாருங்க, மனுஷர்களால் நம்முடைய வாழ்க்கையில கோணலான பாதைகளாய் உருவாக்குகிறவர்கள் உண்டு. மனுஷர்கள் நிமித்தமாக வேதத்துல நீங்க வாசிக்கும் போது ஆதியாகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான. போதும், இங்க ஆபிரகாம் வெட்டி எடுக்கப்பட்ட எல்லாவற்றையும் இந்த பெலிஸ்தர் தூர்த்து போனார்கள். அப்ப மனுஷர்கள் சில நன்மைகள் வராதபடிக்கு அநேகருடைய வாழ்க்கையில கோணலானவைகளை செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. நன்மை பெற்றுக்கொள்ளக்கூடாது என்பதற்காக அவர்கள் செய்கிற இப்படிப்பட்ட காரியங்கள் உண்டு. விசுவாசம் மாத்திரமல்ல, மனுஷர்கள் கூட சில விரோதமாய் செய்து கொண்டே இருப்பாங்க, நன்மை வராதபடிக்கு, இல்லையா? அப்போ மனுஷர்கள் மூலமாக கூட கோணலான காரியங்களை இன்றைக்கு சந்திக்கிறவர்கள் உண்டு. மூன்றாவது காரியம் பாருங்க, நம்முடைய அறியாமையில மனுஷர்களே தங்களுடைய வாழ்க்கையை கோணலாய் மாற்றிக்கொள்வார்கள். மூன்றாவது காரியம் தங்கள் அறியாமையில, இல்லையா? வேதம் சொல்லுகிறது, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா, உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வர ஒட்டாதிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப ஒவ்வொரு மனுஷனும் தங்களுடைய வாழ்க்கையை நேராக்காமல் கோணலானவைகளாகவும் குறுகலானவைகளாகவும் கரடு முரடானவைகளாகவும் மாற்றுகிறவர்கள் இன்றைக்கு நம்ம பார்க்க முடிகிறது. ஆகையினால இந்த 3 விதமான காரியங்கள் பிசாசினால வருகிறது, மனுஷர்கள் மூலமாக வருகிறது, நம்மாலே வருகிறது. அல்லேலூயா. ஆக எந்த விதமான கோணலான காரியங்களையும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவர் செவ்வையாக மாற்ற வல்லவர். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் கடந்த நாட்கள் வரையிலும் எப்படிப்பட்டதான கோணலானவைகளை நீங்கள் சந்தித்து இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் உங்களோடு கூட பிரயாணப்பட்டிருக்கலாம், அது ட்ராவல் பண்ணியிருக்கலாம். கர்த்தர் எல்லாவற்றையும் விலக்கி நம்முடைய காரியங்களை தேவனை கர்த்தர் செவ்வையாய் மாற்றுகிற தேவன். அல்லேலூயா. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் கோணலானவைகளை செவ்வையாக மாற்றும்போது, செவ்வையாக்கும்போது நமக்கு வரும் நன்மைகளில் ஒன்று வாசிக்கலாம். யாத்திராகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 8லிருந்து 22 வரைக்கும் குறித்து கொள்ளுங்க. இங்க 10ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அல்லேலூயா. பயந்து என்ன செஞ்சாங்களாம்? அடுத்தது வாசிப்போம். அப்போது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். போதும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்க இஸ்ரவேல் என்கிறதான தேவ ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு அங்க செங்கடலுக்கு முன்பாக அவர்கள் பாளையம் இறங்கினார்கள். அவருடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை கிடைச்சது. ஆகிலும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் பார்வோனும் அவருடைய சேனையும் இராணுவங்களும் அவர்களை பின்தொடர்ந்து வந்து அவர்களுக்கு எதிராக நின்றார்கள். இப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களை பார்த்தார்கள் என்று சொல்லி நம்ம வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களை பார்த்தார்கள், அவர்களுக்கு பயம் உண்டாயிற்று, அவர்கள் தேவனிடத்தில் அழுது புலம்பினார்கள். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனங்களா இருக்க நம்முடைய வாழ்க்கையில கூட பலவிதமான பிரச்சனைகளை நம்ம அனுதினமும் பார்க்கலாம். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில, ஒரு சிலருடைய வாழ்க்கையில அனுதினமும் பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்கிறவர்களாக நம்ம இருக்கலாம். சில பேருடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும்போது மீளவே முடியாத காரியங்கள்ல நம்ம அகப்பட்டவர்களா இருக்கலாம். இவைகளை நம்முடைய வாழ்க்கையில நம்ம அனுதினம் பார்க்கும்போது இது எப்படி முடியுமோ என்று சொல்லி பல காரியங்களை நினைக்கும் போது நமக்கு பயம் உண்டாகிறது. சில பேருடைய வாழ்க்கையில அதிலிருந்து வெளியே வர முடியாமல்
சில வியாதி நிமித்தமாக, சில கடன் நிமித்தமாக, சில விதமான பல சிக்கல்ல நீங்க தவிக்கும் போது வழியே தெரியாதது போல நம்முடைய வாழ்க்கையில கண்ணீரோடு கூட துக்கத்தோடு கூட கதறி கொண்டு இருக்கலாம். இன்றைக்கும் அந்த நிலையில வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனை கண்டு அவர்கள் பயந்து கொண்டிருந்தார்கள். அவங்களுடைய வாழ்க்கையில என்ன நினைச்சாங்கனாக்கா, அவ்வளவுதான், இன்றைக்கு இதோட நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சிரும் அப்படிதான் நினைச்சு அவர்கள் அழுதார்கள். ஆனால் தேவன் என்ன செய்தார் என்று சொன்னால், இங்க 14ஆம் அதிகாரம் 21, 22 நீங்க வாசிப்பீங்கன்னா, மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்தார் பாருங்களேன். அல்லேலூயா. அப்ப தேவன் அவர்கள் நினைத்து பார்க்க முடியாத வழியை அவர்களுக்கு திறந்து கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பார்வோனையும் அவனுடைய சேனைகளையும் கண்ட அவர்களுக்கு இப்போது இன்னொன்னு காணும்படி செய்கிறாரு. துன்பத்தை கண்ட அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு இன்பத்தை காணும்படி செய்தார். அல்லேலூயா. சமுத்திரத்துல ஒரு பாதையை தேவனாய் கர்த்தர் உண்டாகும்படி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நல்லவராக இருக்கிறார். அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எந்த அளவுக்கு சொல்ல முடியாத வேதனை இருந்ததோ அதற்கு பதிலாக தேவனாய் கர்த்தர் அவர்கள் சொல்ல முடியாத ஒரு மகிழ்ச்சியை அவர்கள் காணும்படிக்கு தேவனாய் கர்த்தர் புதிய பாதையை அவர்களுக்கு திறந்து கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப அவருடைய வாழ்க்கையில இருந்த அந்த சூழ்நிலையில இருந்த பயம், கண்ணீர், துக்கம் எல்லாம் மாறினது. புதிய வழியில அவர்கள் பிரவேசித்தார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனங்களா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில கூட பாருங்க, உங்க வாழ்க்கையில சிலது குடும்பத்துல சொல்ல முடியாத நான் சொன்னது போலவே சிக்கல்ல நீங்க இருக்கலாம். கடன், வியாதி, வேதனைகள், பலவிதமான குடும்பத்தில் இருக்கிறதான பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள் வழியாக நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். இது உங்களை பயமுறுத்தி கொண்டே இது இருந்திருக்கலாம். நித்தமும் கண்ணீரும் துக்கமாக இன்றைக்கு கூட தேவ சமூகத்தில் நீங்கள் வந்திருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய வழியை தேவனாய் கர்த்தர் திறப்பார். அல்லேலூயா. அதன் மத்தியில் ஒரு புதிய வழியை நம்மை காணும்படிக்கு தேவனாய் கர்த்தர் நமக்கு அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். நீங்கள் அறியாத வழியை தேவனாய் கர்த்தர் நமக்கு அவர் காட்டுகிற தேவன். அல்லேலூயா. நம்ம நினைச்சுக்கலாம், இதுதான் என் வாழ்க்கை, இவ்வளவுதான், இதுதான் நான் முடிவை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு நீங்க நினைக்க முடியும். ஆனால் அதன் மத்தியில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். அவர் உங்கள் உபத்திரவங்கள், கண்ணீர் எல்லாம் மாறும்படி அவர் உங்களுக்கு புதிய வழியை, நீங்கள் அறியாத வழியை, நீங்கள் தெரியாத வழியை, உங்களுக்கு உங்க புத்திக்கு எட்டாத வழியை தேவனாய் கர்த்தர் அவர் நமக்கு திறக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதத்துல நீங்கள் அறியாத வழியை நமக்கு திறப்பார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கூட இப்படிதான் போவார்கள்னு தெரியாது. பார்வோன் கூட திருப்பி எகிப்து தான் போவாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா தேவனாய் கர்த்தர் அப்படி அல்ல. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என்று சொன்னது போல தேவனாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இந்த ஜூன் மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு புதிய பாதையை தேவனாய் கர்த்தர் திறந்து கொடுப்பார். அல்லேலூயா. நீங்கள் வெளியே வருவதற்கு, பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கு, போராட்டத்திலிருந்து வெளியே வருவதற்கு, உபத்திரவத்திலிருந்து வெளியே வருவதற்கு கர்த்தர் புதிய பாதையை உங்களுக்காக திறப்பார். நீங்கள் பார்க்க போறீங்க. அதோடு மாத்திரமல்ல, அதில் பிரவேசிக்கவும் செய்ய போறீங்க. அல்லேலூயா. உங்கள் அழுகையின் சூழ்நிலைகள் எல்லாம் தேவனாய் கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? அவர் தலைகீழாய் மாறும்படி செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லமா? கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில உங்களுக்கு புதிய வழிகளை தேவனாய் கர்த்தர் திறக்கிற தேவன். அப்ப தேவன் கோணலானவைகளை செவ்வையாக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அறியாத வேளையில நீங்க நினைச்சிருப்பீங்க, அதற்கு எதிர்மாறாக தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு புதிய புதிய வழிகளை தேவனாய் கர்த்தர் திறந்து அதுல நீங்கள் பிரவேசிக்கும்படி தேவனாய் கர்த்தர் இந்த ஜூன் மாதத்துல செய்ய போகிறார். அல்லேலூயா. இரண்டாவது பிளஸ்ஸிங்கை நம்ம பார்க்கும்போது, கர்த்தர் கோணலானவைகளை செவ்வையாக்கும் போது நமக்கு வரும் இரண்டாவது நன்மை. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஆகீத்திற்கு வாசிக்கிறதுதான். பிறந்த அதோனியா என்பவன் நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி தன்னைத்தான் உயர்த்தி தனக்கு ரதங்களையும் குதிரை வீரரையும் தனக்கு முன் ஓடும் 50 காலாட்களையும் சம்பாதித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா.
இந்த வேத பகுதியில் நீங்கள் வாசிக்கும் போது இது முழுமையாக நீங்கள் வீடுகளில் நீங்கள் வாசிக்கணும். இங்கே தாவீதின் குடும்பத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஆகீத்து என்னும் ஒரு பெண் தாவீதுக்கு மனைவியாய் இருந்தால், அவருடைய மகனாகிய இந்த அதோனியா என்பவன் என்ன செய்தான்? அவன் தாவீதுக்கு 4வது மகன். இந்த அதோனியா என்ன செய்தானா, அவனுடைய தந்திரத்தினால இந்த ராஜா வயதான சூழ்நிலையில அவன் என்ன செஞ்சானா, தனக்காக ரதங்களையும் தனக்காக இராணுவங்களையும் 50 அவர்கள் காலாட்களையும் சம்பாதித்து அவர்களுக்கு என்ன பண்ணனா, கொழுத்த ஜந்துக்களை ஆடு மாடுகளை அடித்து அவன் என்ன செஞ்சானா, அவர்களுக்கு கொடுத்து அவளை புசித்து குடித்து அதோனியா ராஜா அப்படி என்று சொல்லி அவள் வாழ்க்கை என்று சொல்லி முழக்கமிட்டார்கள் என்று சொல்லி அப்படி அவன் மகிழ்ந்தானா. தன்னைத்தானே அவன் என்ன செஞ்சானா, அவன் உயர்த்திக்கினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். காரணம் ஏன்னாக்கா பாருங்க, இவன் என்ன செய்தான் அப்படின்னாக்கா, இவன் இந்த ராஜாவாய் ஆவதற்கு தேவன் ஒரு நாள் நான் சொல்லல, தேவன் சொன்ன ஒரு ராஜா யாருன்னா சாலமோன் தான். ஆனா இவன் என்ன செஞ்சானா, இப்படிப்பட்ட ஒரு தந்திரமான ஒரு காரியங்களை செய்து அவன் என்ன பண்ணான், தன்னை ராஜாவாக அப்படியே உயர்த்திக்கணும், அப்படியே ராஜாவா மாறிடணும் அப்படிதான் நினைச்சானா. ஆனால் பாருங்க, இதை கேள்விப்பட்ட பத்ஷேபாள் என்ன செஞ்சாரா, பத்ஷேபாலும் நாத்தான் என்கிறதான தீர்க்கதரிசியும் தாவீதிடத்துல போய் அவர்கிட்ட போய் சொல்றாங்க, உமக்கு பின்பதாக சாலமோன் தானே ராஜாவா வருவான்னு சொல்லி நீங்க சொல்லியிருந்தீங்க. ஆனா இப்ப இந்த சாலமோன் ராஜாவாய் ஆவதற்கு முன்பாக அதோனியா தன்னை அவன் ராஜாவாக அவன் இப்படிப்பட்டதான காரியங்கள் செய்கிறான் அப்படின்னு இந்த சாலமோனுக்காக பத்ஷேபாள் என்ன செஞ்சாராம், தாவீதிடத்துல போய் நின்னார்களாம். காரணம், சாலமோனுக்கு ஒண்ணுமே தெரியாது. சாலமோனுக்கு பாருங்க, அவன் தைரியம் இல்லாதவன். சாலமோனுக்கு யுத்தம் தெரியாது. சாலமோனுக்கு அந்த அனுபவமே கிடையாது. ஆகையினால இந்த அதோனியா என்ன செஞ்சானா, தன்னை ராஜாவாய் மாற்றுவதற்கு வேற யாரும் இல்லை, தன்னை தான் ராஜாவுக்கு உண்டான எல்லா அந்தஸ்தெல்லாம் இருக்குது என்று சொல்லி தன்னை அவன் என்ன செஞ்சானா, இந்த சாலமோனுக்கு வர வேண்டிய நன்மைகள் அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் தன்னைத்தானே உயர்த்தினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவச்சனமே, இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை வேற யாருன்னா பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற அநேகர் நம்முடைய நன்மைகளுக்கு எதிராக நிற்பவர்களாக இருக்கலாம். உங்க நன்மைகள் எப்படியாகிலும் பிடுங்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களோடு கூட போராடி கொண்டிருக்கிற அநேகரை நீங்கள் ஒரு வேளை கேட்டிருக்கலாம், பார்த்திருக்கலாம். உங்களுடைய நன்மைகள் எப்படியாகிலும் பறித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நினைப்பவர்கள் உங்களோடு கூட தான் இருக்கலாம், உங்களை சுற்றிலுமா இருக்கலாம். உங்களை எப்படியாகிலும் தள்ளி தங்களை மேன்மையாக நினைப்பவர்களும் இருக்கலாம். தேவன் ஒரு நாளும் விட மாட்டார். அல்லேலூயா. தேவன் ஒரு நாளும் விட்டு விடுகிற தேவன் அல்ல. தேவன் தமக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவன். அல்லேலூயா. இந்த சாலமோனுக்கு தாவீதுக்கு தேவனாய் கர்த்தர் ஏற்கனவே சொன்ன வார்த்தை தான் பாருங்க, தேவனாய் கர்த்தர் அவர் கொடுக்கிற நன்மைகளை ஒருவரும் பறிக்கவே முடியாது. அல்லேலூயா. அப்ப அந்த நாட்கள்ல சாலமோனை தேவனாய் கர்த்தர் என்ன செஞ்சாரா, அவனை தாவீது மூலமாக அவனை ராஜாவாக தேவனாய் கர்த்தர் நிலைநிறுத்தினார். 1 நாளாகம புஸ்தகத்துல நீங்கள் வாசிக்கும் போது 29ஆம் அதிகாரம் 23 25 வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா, அப்படியே சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே கர்த்தருடைய சிங்காசனத்தில் ராஜாவாய் வீற்றிருந்து பாக்கியசாலியாய் இருந்தான். இஸ்ரவேலர் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள். சகல பிரபுக்களும் பராக்கிரமசாலிகளும் தாவீது ராஜாவினுடைய சகல குமாரரும் கூட ராஜாவாகிய சாலமோனுக்கு அடங்கியிருந்தார்கள். இஸ்ரவேலர் எல்லாரும் காண கர்த்தர் சாலமோனை மிகவும் பெரியவனாக்கி அவனுக்கு முன்னே இஸ்ரவேலில் ராஜாவான ஒருவனுக்கும் இல்லாதிருந்த ராஜரீக மகத்துவத்தை அவனுக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை அவனுக்கு விரோதமான கோணலான சூழ்நிலைகள் மனுஷனால் ஏற்பட்டு இருந்தாலும், அவன் காணும்படி இருந்தாலும், கர்த்தர் வாக்கு பண்ணின தேவன் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. வேதத்தில் ஒரு வார்த்தை உண்டு. நீதிமொழிகள் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். கவனிங்க.
மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் ஆ. கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சாலமோனுக்கு ஏற்கனவே வாக்குத்தத்தம் பண்ணினதை ஒருவரும் பறிக்க முடியாத சூழ்நிலையா மாறிச்சு. இந்த சாலமோனை தேவனாய் கர்த்தர் அவருடைய சிங்காசனத்துல அமர வைத்தார் என்று சொல்லி நம்ம வாசித்தோம். இந்த சாலமோனுக்கு எல்லாரும் அடங்கியிருந்தார்கள், பயந்து போனார்கள். அல்லேலூயா. ஒன்றுமே அறியவர் தான். அங்க கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வார் என்று சொன்னால் ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாது. எல்லாம் அடங்கி போனான். பராக்கிரமசாலியும் அவனுடைய கரத்தின் கீழாக வந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த தேவன் சாலமோனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர் செய்தார். அவன் சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேலாக ராஜாவாக உயரும்படி செய்தார். அல்லேலூயா. அப்ப இந்த சாலமோனுடைய நன்மைகளை பறித்து கொள்ளும்படி இருந்த எல்லாருக்கும் முன்பாக இந்த சாலமோனை தேவனாய் கர்த்தர் உயர்த்தினார். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உங்க நன்மைகளுக்கு விரோதமாக ஒருவரும் எழும்ப முடியாது. அல்லேலூயா. ஒருவேளை நீங்க எழும்பினவரை நீங்க பார்த்திருக்கலாம். கர்த்தர் உங்களுக்காக ஒரு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. உங்கள் நன்மைகளை ஒருவரும் பறிக்க முடியவே முடியாது. அல்லேலூயா. ஆட்களை பார்க்கலாம், ஆனா நன்மைகளை ஒரு நாளும் பறிக்க முடியாது. உங்கள் சுதந்திரங்களை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள் என்று சொல்லி தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்கள் நன்மைகளை நீங்க தான் தேவனாய் கர்த்தர் அனுபவிப்பார்கள் என்று சொல்லி தேவனாய் கர்த்தர் நமக்கு அவர் சொல்லியிருக்கார். காரணம், கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு வாக்கு பண்ணினதை அவர் நாம் பெரும்படிக்கு அவரே நமக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உதவி செய்து உங்களை அவர் உயர்த்துவார். அவர் கோணலானவைகளை தேவனாய் கர்த்தர் செம்மையாய் மாற்றுகிற தேவன். இந்த ஜூன் மாதத்துல உங்களுக்கு வர வேண்டிய எல்லா சுதந்திரங்களையும், உங்கள் நன்மைகளையும், உங்கள் ஆசீர்வாதங்களையும் நீங்கள் ஒருவர் மாத்திரம்தான் அனுபவிக்கும்படி தேவனாய் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் வாக்கு பண்ணியிருந்தார் என்று சொன்னால் நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில அவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி அவர் செய்கிற தேவன். அதற்கு விரோதமா ஒருவர் கூட அதை பெற்றுக்கொள்ள முடியாது, பறிக்க முடியாது, அதற்கு விரோதமா நிற்கக்கூட முடியாது. கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறதை நீங்கள் சுதந்திரிக்கும்படி அவர் செய்கிற தேவனா இருக்கிறார். ஆகையினால கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணின யாவையும் நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். அல்லேலூயா. இரண்டாவது பிளஸிங்கை நாம் பார்த்தோம். கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணினதை நாம் சுதந்திரிக்கும்படி செய்வார். மூன்றாவதை நாம் கவனிக்கலாம். கர்த்தர் கோணலானவைகளை செவ்வையாக மாற்றும் போது நமக்கு கிடைக்கிற மூன்றாவது பிளஸிங், நியாயாதிபதிகள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் வேகமா வாசிக்கலாம். வசனம் 8 வரைக்கும் குறித்து கொள்ளுங்க, நீங்க வீட்டுல போய் வாசிப்பாரு. 1-3 வரைக்கும் வாசிப்போம். கீலேயாத்தியானான எப்தா பலத்த பராக்கிரமசாலியா இருந்தான். அவன் பரஸ்திரியின் குமாரன் கிலேயாத் அவனை பெற்றான். கிலேயாத்தின் மனைவியும் அவனுக்கு குமாரர்களை பெற்றாள். அவன் மனைவி பெற்ற குமாரர் பெரியவர்களான பின்பு அவர்கள் எப்தாவை நோக்கி, உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரமில்லை, நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள். அப்பொழுது எப்தா தன் சகோதரரை விட்டு ஓடி போய் தோப் தேசத்திலே குடியிருந்தான். அல்லேலூயா. இங்கே ஒரு எப்தா என்கிறதான ஒரு மனுஷனை நாம் பார்க்கிறோம். இந்த மனுஷன் பராக்கிரமசாலி என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய தாயோ பரஸ்திரி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லையா? அப்ப இந்த எப்தாவின் குடும்பத்தின் அவருடைய நிலைமையை பார்க்கும்போது அவன் பராக்கிரமசாலி. அப்போ பராக்கிரமசாலியா இருந்த அவன் நாட்கள்ல அவருடைய நன்மையெல்லாம் அந்த குடும்பத்தார் பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் அவருடைய பிள்ளைகள் பெரியவர்களாய் மாறின போது, அவருடைய சகோதரர்கள் பெரியவர்களாய் மாறின போது இவனை துரத்தும்படி செய்தார்களாம். பாருங்க, இவளை துரத்தினார்கள். நீ பரஸ்திரியின் மகன், நீங்க இருக்கக்கூடாது, உனக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை, இந்த குடும்பத்துக்கும் உனக்கும் எதுவுமே இல்லைன்னு சொல்லி அவனை துரத்தினார்கள், அவமானப்படுத்தினார்கள். அவனை என்ன பண்ணாங்களாம் பாருங்க, அசிங்கப்படுத்தினார்கள், கேவலப்படுத்தினார்கள். அவன் என்ன பண்ணிட்டானா, அவனும் தாயும் அவன் என்ன செஞ்சான், அந்த வீட்டை விட்டு விலகி அவள் தோப்பி என்கிறதான ஒரு தேசத்துல போய் தங்கியிருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. நன்மை பெற்றுக்கொண்டவதான். ஆனா பாருங்க, சில காலத்துல நமக்கு விரோதமா எழும்பி துரத்துவர்களும் இருக்கிற காலங்கள் இது. அப்ப அந்த நாட்கள்ல இந்த எப்தாவை துரத்தினார்கள், இந்த எப்தாவை தூஷித்தார்கள், இந்த எப்தாவை அவர்கள் என்ன செய்யலாம், அவமானப்படுத்தினார்கள். அவன் அவமானத்தோடு கூட அவன் என்ன செஞ்சானா, அந்த வீட்டை விட்டு கடந்து போனான். இன்றைக்கும் தேவ ஜனங்களா இருக்க நம்முடைய வாழ்க்கையில, நம்ம இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில கூட எப்தாவை போல நம்ம துரத்தப்பட்ட நிலைமை உங்க வாழ்க்கையில இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில, சில பேருடைய வாழ்க்கையில ஒதுக்கப்பட்ட நிலைமையில நீங்க காணப்படலாம்.
சில பேருடைய வாழ்க்கையில பாருங்க, இழிவான வார்த்தைகள் சொல்லி அவமானப்படுத்தினவர்களாய் உங்க வாழ்க்கையில அவமானப்பட்டவர்களாய் நீங்கள் வந்திருக்கலாம். உங்களில் அநேகர் நிந்திக்கப்பட்ட நிலைமையில நீங்க காணப்பட்டிருக்கலாம். கேவலமான வார்த்தைகளை பேசி நம்மள பாருங்க, ஒரு சிலருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நம்ம நம்ம பார்க்க முடிகிறது. கேவலப்படுத்தியும் இருக்கலாம் இல்லையா? நம்முடைய சூழ்நிலைகளை சொல்லி இப்படிப்பட்டதான ஒரு அவமானப்படுத்துகிறவர்கள் மத்தியில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அன்றைக்கும் இந்த எப்தா எல்லா அவமானத்தோடு கூட, எல்லா நிந்தையோடு கூட அவன் என்ன செஞ்சானா, அவன் கடந்து போனான். ஆனால் தேவன் செய்ததை நம்ம வாசிக்க போறோம். கவனிங்க, நியாயாதிபதிகள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4-7 வரைக்கும் வேகமா வாசிங்க. சில நாளைக்கு பின்பு அம்மோன் புத்திரர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணினார்கள். அவர்கள் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணும்போது கீலேயாத்தின் மூப்பர் எப்தாவை தோப் தேசத்திலிருந்து அழைத்து வரப்போய் எப்தாவை நோக்கி, நீ வந்து நாங்கள் அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ண எங்கள் சேனாதிபதியா இருக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு எப்தா கீலேயாத்தின் மூப்பரை பார்த்து, நீங்கள் அல்லவா என்னை பகைத்து என் தகப்பன் வீட்டிலிருந்து என்னை துரத்தினவர்கள், இப்பொழுது உங்களுக்கு ஆபத்து நேரிட்டிருக்கிற சமயத்தில் நீங்கள் என்னிடத்தில் ஏன் வருகிறீர்கள் என்றான். அல்லேலூயா. பாத்தீங்களா தேவன் என்ன செஞ்சாருன்னு? சில நாட்களுக்கு பின்பு அந்த தேசத்துல ஒரு யுத்தம் உண்டானது. இஸ்ரவேலுக்கு விரோதமாய் ஒரு யுத்தம் நடந்த போது இந்த இஸ்ரவேல் மூப்பர்லாம் என்ன செஞ்சாங்களாம், நம்மிடத்துல ஒரு பராக்கிரமசாலி இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் குடும்பத்துல அவனை தேடி எங்க வரானாக்கா, யார் யாரெல்லாம் நிந்திச்சாங்களோ, யார் யாரெல்லாம் துரத்தினார்களோ இந்த எப்தாவின் பாதத்துக்கு முன்பாக நிற்கும்படி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த எப்தா தோப்பின் தேசத்துல இருந்தான். இவனை வலுக்கட்டாயமா வந்து எங்கள் யுத்தத்துல இருந்து நீ தான் காப்பாற்றணும், எங்களுக்கு ஒரு சேனாதிபதி வேணும், எங்களுக்கு ஒரு தலைவன் வேணும், எங்கள் தலைவனா நீ இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. யார் யாரெல்லாம் துரத்தப்பட்டார்களோ, எங்கெல்லாம் அசிங்கமாக்க பட்டானோ, எங்கெல்லாம் தூஷிக்கப்பட்ட நிலைமையில இருந்தானோ, எங்கெல்லாம் தலை குனிந்தானோ, அந்த இடத்தெல்லாம் கர்த்தர் இந்த எப்தாவை உயர்த்தினார். அல்லேலூயா. இந்த நாளில் கூட இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில கூட தேவனாய் கர்த்தர் பாருங்க, இன்றைக்கு அவமானம், நிந்தை, கேவலமான காரியங்களை நம்ம வாழ்க்கையில கேட்டிருக்கலாம், நம்மை குறித்து அவதூறாய் தூஷித்து இருக்கலாம் இல்லையா? ஆனால் யார் யாரெல்லாம் நமக்கு விரோதமாய் சொன்னார்களோ, யாரெல்லாம் நம்மை துரத்தினார்களோ, யாரெல்லாம் நமக்கு விரோதமாய் நின்னார்களோ, அவளெல்லாம் தேவனாய் கர்த்தர் நம்முடைய பாதத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். அல்லேலூயா. அப்படியானால் பாருங்க, நீங்கள் எங்கெல்லாம் தலை குனிந்தீங்களோ அங்கெல்லாம் கர்த்தர் உங்க தலையை நிமிர செய்வார். அல்லேலூயா. எங்கெல்லாம் நீங்க வெட்கப்பட்டீர்களோ அங்கெல்லாம் கர்த்தர் உங்கள் இரட்டத்தனையான பலனை தருவார். அல்லேலூயா. உங்கள் வெட்கப்பட்ட தேசத்துல தேவனாய் கர்த்தர் உங்களை அவர் தூக்கி நிறுத்துவார். யாருக்கு மேலாக? உங்களை துரத்தின, உங்களை தூஷித்த ஜனங்களுக்கு மேலாக தேவனாய் கர்த்தர் நம்மை அவர் நிறுத்துவார். இந்த ஜூன் மாதத்துல தேவனாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில துரத்தப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, கேவலப்படுத்தின, அவமானப்படுத்தின, நிந்தித்த, தூஷித்த எல்லா ஜனங்களும் நம்முடைய பாதத்துல கொண்டு வந்து நிறுத்துவார். காரணம் எதற்கென்று சொன்னால் அவர்களுக்கு மேலாக நம்ம உயர்த்த. அல்லேலூயா. இந்த ஜூன் மாதத்துல தேவனாய் கர்த்தர் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக தேவனாய் கர்த்தர் பலனை தருவார், இரட்டிப்பான பலனை தருவார். எங்கெல்லாம் தலை குனிந்தீர்களோ அங்கெல்லாம் கர்த்தர் உங்களை தலை நிமிர செய்வார். அல்லேலூயா. 4வது பிளஸிங்க நம்ம வேகமாய் நம்ம வாசித்து நம்ம முடிக்கலாம். கர்த்தர் கோணலானவைகளை செவ்வையாக மாற்றும் போது நமக்கு வரும் 4வது ஆசீர்வாதம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5 முதல் 14 வரைக்கும் குறித்து கொள்ளுங்க. இங்க சகரியாவின் குடும்பத்தை குறித்து நாம் வேதத்துல வாசிக்கிறோம் இல்லையா? சகரியா, எலிசபெத் அப்படின்னாக்கா புதிய ஏற்பாட்டில் இருக்கிறதான ஆசாரிய குடும்பத்தை குறித்ததான வார்த்தைகள். இந்த சம்பவத்துல இந்த சகரியா, எலிசபெத் அவர்கள் தேவனுடைய ஆசாரிய பணியை செய்கிறவனாய் இருந்தான். அவருடைய வாழ்க்கையில அவனுக்கு நெடுநாளாய் அவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு கர்ப்பத்தின் கனி இல்லாமல் இருந்தது. அவர்கள் ரொம்ப நாளா அவனுடைய வாழ்க்கையில ஒரு துக்கம் அவர்களை ஆளுகை செய்ததான். ஒரு துக்கம், ஒரு கண்ணீர். எல்லாம் மேலோட்டமா சந்தோஷமா இருந்தாங்க, ஆனா இருதயத்துல ஒரு துக்கம் அவர்களை ஆளு செய்யுது. பாருங்க, வெளியே வரும்போது சந்தோஷமா இருந்திருப்பாங்க இல்லையா? ஆனா அவங்க வீட்டுக்குள்ள அவர்கள் கணவன் மனைவியை பார்க்கும்போது அவளுக்குள்ள ஒரு சஞ்சலம், நீங்காத ஒரு சஞ்சலம், ஒரு இல்லாத ஒரு நிலைமை, ஒரு வெறுமையான ஒரு நிலைமையில காணப்பட்டார்கள். ஆனால் தேவனாய் கர்த்தர் என்ன செஞ்சாராம்? 14ஆம் வசனத்துல நீங்க வாசிக்கும் போது வாசிக்கலாம். உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும், அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அல்லேலூயா,
ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனமே, உங்க வாழ்க்கையில குடும்பத்துல நெடுநாளாய் எந்த நன்மையும் இல்லாதவர்களாய் நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். உங்க வாழ்க்கையில அவர்கள் பாருங்க, நீங்கள் விரும்புகிற சில குறிப்பிட்ட நன்மையை நீங்கள் என்னதான் பிரயாசப்பட்டாலும் பெறாதவர்களாய் இருந்திருக்கலாம். சிலருடைய வாழ்க்கையில வாழ்நாள் முழுதுமாகவே துக்கம், இருதயத்துல துக்கம் நிறைந்தவர்களாய், சஞ்சலம் நிறைந்தவர்களாய் நீங்க வந்திருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்து உங்களை சந்தோஷம் மகிழ்ச்சியுமாய் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. அது எந்த காரியம் என்று சொன்னால் நீங்கள் விரும்புகிற காரியம். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரும்புகிறதை தேவனாய் கர்த்தர் நிச்சயமாய் அவர் நன்மையாக செய்து முடிக்கிற தேவன். ஹல்லேலூயா. யோவேல் 2:21 சொல்லுகிறது, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் உங்க வாழ்க்கையில, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல பெரிய காரியங்கள் செய்வார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, பெரிய காரியங்கள் செய்யும் போது உங்களுக்கு உங்க வாழ்க்கையில தொடர்ந்து வந்த, உங்க வாழ்க்கையில உங்களுக்குள்ள இருந்த நெடுநாளா இருந்த சஞ்சலம், கண்ணீர், துக்கம், இல்லாமை, வெறுமை, வறண்டது எல்லாம் மாறி சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் பெற்றுக்கொள்ள போறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த ஜூன் மாதத்துல உங்க வாழ்க்கையில வெறுமை மாறும்படி செய்வார். உங்க நெடுநாளா இருந்த, உங்க தொடர்ந்து வந்த கஷ்டம், கண்ணீர் எல்லாம் தேவனை கர்த்தர் மாற்றி சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் பெற்றுக்கொள்ளும்படி செய்வார். எல்லாம் இருக்கிற இடத்துல நம்ம எழுந்து நிற்கலாமா? கர்த்தர் இந்த ஜூன் மாதத்துல 4 விதமான பிளஸிங் நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். முதலாவது, உங்களுக்கு தேவனாய் கர்த்தர் உங்க வாழ்க்கையில் இருக்கிற கோணலானவைகளை தேவனாய் கர்த்தர் சபையாய் மாற்றி உங்களுக்கு ஒரு புதிய வழிகளை தேவனாய் கர்த்தர் திறக்க போகிறார். ஹல்லேலூயா. எல்லாம் விசுவாசத்தோடு கூட தேவனாய் கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாமா? உங்களுக்கு தேவனாய் கர்த்தர் இந்த ஜூன் மாதத்துல நீங்கள் அறியாத வழியில தேவனாய் கர்த்தர் உங்களை நடத்த போகிறார், உங்களுக்காக திறப்பார். இந்த ஜூன் மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணின யாவற்றையும் நீங்கள் சுதந்திரிக்கும்படி தேவனாய் கர்த்தர் செய்ய போகிறார். இந்த ஜூன் மாதத்துல உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக தேவனாய் கர்த்தர் நீங்க எங்கெல்லாம் தலை குனிந்தீங்களோ அங்கெல்லாம் தலை நிமிரும்படி தேவனாய் கர்த்தர் இரட்டத்தனையான பெரிய காரியங்கள் செய்வார். இந்த ஜூன் மாதத்துல உங்களுக்கு தேவனாய் கர்த்தர் அவர் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி செய்வார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. உங்கள் கண்ணீர் எல்லாம் தேவனாய் கர்த்தர் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். காரணம், உங்கள் வாழ்க்கையில இருந்த எல்லா கோணலான பாதைகளை எல்லாம் தேவனாய் கர்த்தர் அவர் சகலத்தையும் மாற்றுகிற தேவன். அல்லேலூயா. மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார். பாடலாமா? தெரிஞ்சுங்க, பாடுங்க. பாதையெல்லாம் செவ்வையாக்குவார், மலைகள் எல்லாம் வழிகளாக்கும். விசுவாசத்தை பாடலாமா? கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு செய்ய போகிற காரியம். பாதையெல்லாம் செவ்வையாக்குவார், கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். விசுவாசத்துல பாடலாமா? தேவனை கர்த்தர் உங்களுக்கு புதிய வாழ்க்கையை தேவனை கர்த்தர் திறக்க போகிறார். ஆமென். உங்களுக்கு வாக்கு பண்ணியதை நிறைவேற்றுவார். மலைகள் எல்லாம் வழிகள். வாயை திறந்து விசுவாசத்துல பாடுவார். அவளை திறப்பார், மாற்றுவார், எல்லாவற்றையும் சர்வையாய் மாற்றுவார். பெரிய பர்வதமே எம்மாத்திரம், செருபாபேல் முன்னே சமமாகுவாய். பெரிய பர்வதமே, கரவை தட்டி பாடலாமாமே. யாரா உங்களுக்கு விரோதமாய் நின்னாலும் எனக்கு கர்த்தர் ஒன்றுமில்லாமல் மாற்றி போடுவார். முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே, முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே, இயேசுவின் நாமத்தால் ஜெயம் பெறுவோமே, இயேசுவின் நாமத்தால் ஜெயம் பெறுவோமே. ஆமென். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய. விசுவாசத்தை பாடலாமா? வாய்க்கிறது. ஆபிரகாமை வாக்கு பண்ணி நம்ம பெற்றுக்கொண்ட சந்ததியார் நாம். யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன், மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். பூமி அனைத்திற்கும் ராஜாதிராஜன், உன்னதமானவரை துதியாலே உயர்த்திடுவோம். பூமி அனைத்திற்கும் ராஜாதிராஜன்,
உன்னதமானவரை துதியாலே உயர்த்திடுவோம். வெண்கல கதவு எல்லாம் உடைத்திடுவாரே, வெண்கல கதவு உங்களுக்காக தேவனை கத்த திறப்பார். ஆமென். இரும்பு தாழ்பாலை முறித்திடுவாரே, இரும்பு தாழ்பாலை முறித்திடுவாரே. ஆபிரகாம், ஆமென். அவர் நமக்கு வாக்கு பண்ணுங்க, நம்முடைய வாழ்க்கையில செய்ய வல்லமை உள்ளவர். எங்கெல்லாம் நீங்கள் தலை குனிந்து அங்கெல்லாம் தலை நிமிர பண்ணுங்க தேவன். ஆமென். உங்களுக்கு தேவனை கத்த புதிய காரியங்கள் செய்து, ஆமென், உங்களை மகிழ்ச்சியாக்கும்படி தேவனை கத்த செய்வார். மலைகள் எல்லாம் மணிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார். ஓசன்னா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. தடைகளை, ஆமென், எல்லா தடைகள் வாழ்க்கையில ஒன்றும் இருக்க முடியாது. ஆர்ப்பரிப்போமே. வில்லை உடைத்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார். வில்லை உடைத்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார். ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே, ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே. ஆபிரகாமின் நாமே விசுவாசத்தில் பண்ணலாமா? இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு 4 விதமான ஆசீர்வாதங்கள் கொடுத்திருக்கிறார். ஆமென். நிச்சயமாய் அவர் நிச்சயமாய் நிறைவேற்றிடுவார். ஆமென். கர்த்தருடைய வைராக்கியம் இது செய்யும். ஆமென். யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழி. எவ்வளவு பெரிய இடம். வாழ்க்கைக்கு நன்மைக்கு தடையா இருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர், ஆமென், மாற்றி போட வல்லமை உள்ளவர். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவையாக்குவார். கலங்காதே, கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், ஆமென், உடன்படிக்கை நிறைவேற்றிய தேவன், வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றிய தேவன். அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின், ஆமென், நம் தேவன். ஈசாக்கின் தேவன் நம் தேவன், யாக்கோபின் தேவன் நம் தேவன். ஆமென். சொல்லமா? மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவையாக்குவார். நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தேவன் நமக்கு கொடுத்திருக்க வாக்குத்தத்தமான வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லாமா? சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளில கூட தேவ ஜனங்களுக்கு தேவனாய் கர்த்தர் அப்பா, எங்களுக்கு முன்பாக நீ கடந்து போகிற தேவன். ஆண்டவரே, எங்கள் கோணலானவைகளை செவ்வையாக மாற்றும்படியாய் கடந்து போகிற தேவனா இருக்கப்படியா நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட தேவ ஜனங்களுக்கு இந்த மாதத்துல தேவனாய் கர்த்தர் ஆண்டவரே புதிய புதிய காரியங்களை, புதிய புதிய வழிகளை தேவனாய் கர்த்தர் திறந்து அந்த வழிகளை தேவனாய் கர்த்தர் நடத்த போகிறதுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த புதிய மாதத்துல, ஜூன் மாதத்துல கர்த்தர் ஆண்டவரே தேவ ஜனங்களுக்கு வாக்கு பண்ணினதை அவர்கள் சுதந்திரிக்க, அவர்கள் ஆண்டவரே அதை அனுபவிக்க தேவனாய் கர்த்தர் செய்ய போகிற இடத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தராகிய தேவன் அப்பா, இந்த ஜூன் மாதத்துல தேவ ஜனங்கள் வெட்கப்பட்ட அப்பா தலைகுனிந்த இடங்களெல்லாம் கர்த்தர் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றவர்களாய் தாமலை நிமிரும்படி தேவனை கர்த்தர் செய்ய போகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த ஜூன் மாதத்துல தேவனை கர்த்தர் அப்பா இதோ ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்து ஆண்டவருடைய வாழ்க்கையில அப்பா அவர் ஜபங்களை கேட்டு ஆண்டவர் அவள் வேண்டியவைகளை கொடுத்து மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தேவனை கர்த்தர் இந்த மாதத்துல தேவனை கர்த்தர் ஆண்டவர் கொடுக்க போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாள் வரையிலும் இருந்த எல்லா கோணல்கள் எல்லாம், எல்லா கரடு முரடுகள் எல்லாம் தேவனை கர்த்தர் மாற்றி போடுங்க. தேவ ஆவியானவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையில இந்த ஜூன் மாதத்துல ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, குடும்பத்துல, வேலையில, கையின் பிரியாசங்கள்ல, தொழில ஆண்டவரே எல்லாவற்றிலையும் தேவனை கர்த்தர் ஆண்டவரே சபையாய் மாற்றுங்க. தேவனுடைய ஆசீர்வாதம் தங்குறபடியாய் தேவனை கர்த்தர் மாற்றுங்கப்பா. தேவன் அவர்களுக்கு உதவி செய்து ஆண்டவரே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தம்முடைய வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ள தேவனை கர்த்தர் நீர் வழி நடத்துவீராக. இதனாலும் வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களையும், வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரையும், வந்திருக்கிற சிறியோர் பெரியோர் முதியோர் யாவரையும், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் கர்த்தர்
நீர் அவருடைய ஆசீர்வாதங்களை, இந்த மாதத்துல சொல்லப்பட்டதான தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளபடி தேவனை கர்த்தருடைய பாதைகளை செவ்வையாய் மாற்றுங்க. இந்த நாளிலையும் கூட பெற்றுக்கொள்ள தேவனை கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. தேவரீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, நடத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சொல்லி சொல்லுவோமா? ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சகல பரிசுத்தவான்களோடு கர்த்தருடைய வருகை மட்டும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.